நம்ம ஸ்கூல் லெவல்லே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்போம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா தான் படிச்சிருப்பாங்க. பட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இது எதனால நடக்குது? பிகாஸ் தே டோன்ட் ஜஸ்ட் லேர்ன். தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு லேர்ன் அண்ட் ஹவ் டு லேர்ன். ஒரு விஷயத்த எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு ஸ்கோர் அதிகமாக கிடைக்கிது. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம் செம் 4ல் வர இந்த பேப்பரில் யூனிட் 1ல் வர டாப்பிக்கான நாலேஜ் டைமென்ஷன்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் டு த நாலேஜ் டைமென்ஷன். நாலேஜ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் த ப்ராடக்ட். ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம அறிவு இல்லை நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாலேஜ் டைமென்ஷனாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ப்ராடக்ட். அதாவது ஒரு ப்ராசஸ் நடந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் டைமென்ஷன். இது என்ன சொல்லுது அப்படின்னா வாட் வி லேர்ன், என்ன படிக்கிறோம். அதாவது நீங்கள் டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ், தியரிஸ் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் த ப்ராடக்ட். அதுவே காக்னிட்டிவ் ப்ராசஸ் டைமென்ஷன், இன்னொரு டைமென்ஷன் இது வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ராடக்ட், இது ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் ஹவு வி லேர்ன் அப்படின்றது இந்த ப்ராசஸில் நடக்கிறது. இப்போ ரீடிங், படிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அப்ளை பண்ணுறது, ஒரு இடத்துல அதை அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ராசஸ் கீழே வரும். அது எல்லாமே காக்னிட்டிவ் ப்ராசஸ் டொமைன். இது ரெண்டாவது டொமைன். ஃபஸ்ட்டுன்றது என்ன அப்படின்றத மட்டும்தான் சொல்லுது. இது எப்படி அப்படின்ற விஷயத்த சொல்லுது, காக்னிட்டிவ் ப்ராசஸ் டைமென்ஷன். ஸோ இதுதான் நாலேஜில் இருக்க ரெண்டு டைமென்ஷன். ஒன்று வந்து ப்ராசஸ், இன்னொன்று வந்து ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இஸ் த கம்மிங் டு த டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் டைமென்ஷன் வந்து சொன்னவர் ஆண்டர்சன் அண்ட் கிராத்வால் இன் 2001. ஸோ இதில் அவர் சொல்லியிருக்க அந்த கேட்டகரிஸ் ஆஃப் நாலேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்சுவல் நாலேஜ். ஃபேக்ட்ஸு, அதாவது ஒரு சப்ஜெக்டில் இருக்க பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபேக்ட்ஸு, டெர்மினாலஜி, டீட்டெயில்ஸு. ஸோ இது எல்லாமே என்னது? ஃபேக்சுவல் நாலேஜ். இப்போ நீங்கள் மேக்ஸில் ஃபார்முலா படிக்கிறத எடுத்துக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரியில் டேட்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் ஃபேக்சுவல் நாலேஜ். இது இல்லாமல் நீங்கள் ஒரு லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இதுதான் பேஸ் மாதிரி. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட், சால்விங் த ப்ராப்ளம். ஏன்னா ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் ஒரு மேக்ஸ் சம்ம போட முடியாது. அதுதான் ஃபேக்ட் இல்லையா? அந்த ஃபேக்டை தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் ஃபேக்சுவல் நாலேஜ். கம்மிங் டு த கான்செப்சுவல் நாலேஜ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் பிக் ஐடியாஸ். அதுதான் கான்செப்ட். ஒரு சப்ஜெக்டில் ஒரு கான்செப்ட். இப்போ சயின்ஸில் தான் நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா? பிரின்சிபல்ஸு, தியரிஸு, மாடல்ஸு. ஸோ இது எல்லாமே என்னது? ஜென்ரலைசேஷன், ஸ்ட்ரக்சர்ஸ், கிளாசிஃபிகேஷன், இதெல்லாமே கான்செப்டுக்கு கீழே வரும். இப்போ நீங்கள் ஒரு சீசன்ஸ்னு ஒரு டாபிக் லெசனில் இருக்குது அப்படின்னா அதில் why the seasons change occur, எதனால சீசன் வந்து சேஞ்ச் ஆகுது, அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா you are learning the concept in the subject. You are not just memorizing. நீங்கள் மனப்பாடம் பண்ணல, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் அந்த சீசன்ஸை மட்டும் படிக்கிறது ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எதனால சீசன் சேஞ்ச் ஆகுது அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அதுதான் அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் எலமெண்ட்ஸை பற்றி படிக்கிறீங்க. ஹெல்ப் எலமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் அ சிஸ்டம். இதெல்லாம் வந்து எதனால அது நடக்குது, ஒய் அப்படின்றத படிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் யூஆர் லேர்னிங் த கான்செப்ட். இன்னும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொசீஜரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நாலேஜ் ஆஃப் ஹவு, எப்படி செய்கிறது ஒரு விஷயத்த ப்ரொசீஜரா அப்படின்னு நீங்கள் படிக்கிறது தான் ப்ரொசீஜரல் நாலேஜ். இப்போ ஸ்டெப்ஸு, மெத்தட்ஸு, டெக்னிக்ஸு, மெத்தடாலஜிஸ், அல்கோரிதம், ஸ்கில்ஸ், சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாலேஜ், அதாவது அதுதான் ப்ரொசீஜரல் நாலேஜ். இப்போ
ஒரு மேக்ஸ் சம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றது, இல்ல ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டோட ப்ரொசீஜர் என்ன, லேப் லெவல்ல நீங்க பண்றீங்க இல்லையா, அதோட ப்ரொசீஜர் என்னன்னு நீங்க லேர்ன் பண்றீங்க. அந்த நாலேஜ் இஸ் ப்ரொசீஜரல் நாலேஜ். திஸ் இஸ் வேர் மார்க்ஸ் ஆர் ஸ்கோர்ட் இன் எக்ஸாம். இதுதான் ஸ்கோரிங் ஏரியா. அந்த ப்ரொசீஜரல் நாலேஜ் உங்களுக்கு இருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணலாம். This is like application and execution of your knowledge. So these are the knowledge: fact, concepts, procedure knowledge. Another knowledge is there which is known as a metacognitive knowledge. Metacognitive knowledge அப்படினா என்ன? So thinking about your own thinking. So you think about your own thinking. நீங்க என்ன யோசிக்கணும்னு யோசிக்கிறீங்க இல்லையா, that is known as metacognitive knowledge. இதை நம்ம செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். knowing yourself as a learner. நீங்க படிக்கிறதுல எப்படி படிப்பீங்க, நீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களோட லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை பத்தியே உங்களுக்கு வரும்ல, அதுதான் செல்ஃப் நாலேஜ் அப்படின்றது. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிமெம்பர் எழுதி பார்க்கறது மூலமாக படிப்பாங்க, சில பேர் வந்து சொல்லி பார்ப்பாங்க அப்படி படிப்பாங்க, சில பேர் வந்து வீடியோஸ் பார்த்து படிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் இல்லையா. ஸோ அதை பற்றின புரிதல் உங்களுக்கு, உங்களோட ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் என்ன அது தெரிஞ்சா இன்னும் நீங்கள் ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட லிமிட் என்ன, இவ்வளோ லிமிட்டுக்கு தான் நான் படிப்பேன், இது ஒரு பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் நாலேஜ் மாதிரி தான் இது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த கான்டெக்சுவல் நாலேஜ். என்ன சிச்சுவேஷன், கான்டெக்ட்னால என்ன சிச்சுவேஷன், அவேர்னஸ் ஆஃப் டாஸ்க் ரிக்வயர்மெண்ட் இல்லை என்வரான்மெண்ட். இப்போ பிஃபோர் எக்ஸாம் யூஆர் ரிவைசிங் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கலாம், பிஃபோர் வைவா ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங்காக இருக்கலாம். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, அந்த புரிதல் உங்களுக்கு என்ன கான்டெக்ஸ்ட் பண்ணி நான் படிக்கிறேன், என்ன சூழ்நிலையை உருவாக்கி இந்த டாஸ்க்கு இந்த ரிக்வயர்மெண்ட் எனக்கு தேவை, அது இருந்தால் தான் நான் படிப்பேன். அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சிச்சுவேஷனல் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் கான்டெக்சுவல் நாலேஜ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த கண்டிஷனல் நாலேஜ். கண்டிஷனல் நாலேஜ்னா நோயிங் வென் அண்ட் வை டு யூஸ் த மெத்தட். எந்த இடத்துல ஏன் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம், வை இட் ஒர்க்ஸ். இப்போ எம்சிக்யூவில் நீங்கள் எலிமினேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது, எம்சிக்யூவில் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா எதெல்லாம் தப்பாக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிப்போம், கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா. அந்த மாதிரி இல்லை லாங் ஆன்சரில் எக்ஸ்பிளைன் வித் பாயிண்ட்ஸ் பண்ணுறது, டயக்ராம் கொஷனுக்கு நீட்டாக வரைகிறது, ஏன்னா அந்த இடத்துல கண்டிஷன் நீட்டாக வரைஞ்சி தான் ஆகணும் நீங்கள். திஸ் இஸ் வாட் டாப்பர்ஸ் டூ ஆக்சுவலாக. நோயிங் வென் டு அப்ளை த ஸ்ட்ராட்டஜி, அண்டர்ஸ்டாண்டிங் வை ஸ்பெசிஃபிக் strategies work best, knowledge of how to apply the strategy. இப்போ டிராயிங் பண்ற இடத்துல நீங்க தியரியா எழுத முடியாது, புல்லட் பாயிண்ட்ஸ் போடுற இடத்துல நீங்க பாராவா எழுதிட்டு போக முடியாது. ஸோ அதுதான் அந்த கண்டிஷனல் நாலேஜ். எந்த இடத்துல எந்த மெத்தடை யூஸ் பண்ணா ஸ்கோர் கிடைக்கும் உங்களுக்கு ஹையா. ஸோ சேம் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு மார்க்ஸ் ஹை ஆகுது. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க அதுல தான் இருக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஸ்டடியை பிளான் பண்ண முடியுது, உங்களை பற்றின அவேர்னஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸோட அவேர்னஸ் கிடைக்குது, உங்களால் ஒரு மெத்தடை கரெக்டாக சூஸ் பண்ண முடியுது. இந்த மெட்டா காக்னிஷன்னால உங்களோட பர்ஃபார்மன்ஸே ஹையாக இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுவீங்க. நோயிங் வென் டு அப்ளை த ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுக்கு தெரியுது, கண்டிஷனல் நாலேஜ் இருக்கனால எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், இது எல்லாமே சொல்லலாம். ஸோ இதுதான் மெட்டாகாக்னிட்டிவ் நாலேஜ். மெட்டாகாக்னிட்டிவ் நாலேஜ்னா அவேர்னஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் திங்கிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.